शीलो भिक्षुमे श्री कृष्ण रूपा। ओम गुरु शीलो भिक्षुमे परमेश्वर रूपा। ओम गुरु शीलो भिक्षुमे कोई शरीर रूपा। ओम गुरुनाथरे शरणं। ओम गुरुदेवरे शरणं। ओम गुरुदेवराज शीलो भिक्षुवे शरणं शरणं शरणं। ओम अनै वरियुमाय मनै அவதரித்தவரை போற்றி. ஓம் அன்னை தந்தை தெய்வமென அன்னை செல்வரை போற்றி. ஓம் அனைவருக்கும் அஷ்டாங்க யோகத்தை வைத்துவிட்டவரை போற்றி. ஓம் அன்பின் வடிவமை போற்றி. ஓம் அமைதியை அனைவருக்கும் அன்போரை போற்றி. ஓம் அடக்கத்தின் வடிவமை போற்றி. ஓம் அகத்தில் ஆண்டவனை அறியச் செய்தவரை போற்றி. ஓம் அகமே எல்லாம் என்றவரை போற்றி. ஓம் அபய குரலிட்டவருக்கு அடைக்கலம் தருபவரை போற்றி. ஓம் அழகியை செய்தவரை போற்றி. ஓம் ஆராதார தியானத்தை அழகாய் எடுத்து உபதேசித்தவரை போற்றி. ஓம் ஆழ்நிலை தியானத்தில் ஆண்டவனை அறிகின்றவரை போற்றி போற்றி. ஓம் இருதய புகையில் இறைவனை காட்டியவரை போற்றி. ஓம் இல்லறமே நல்லறம் என்றவரை போற்றி. ஓம் இல்லறத்தில் வாழ்க்கை வாழ வேண்டும் என்றவரை போற்றி. ஓம் இன்னல் கண்டால் இதயம் கசிந்து அழுபவரை போற்றி. ஓம் இப்பொழுதே சாதனை செய்வரை போற்றி. ஓம் இல்லை என்று சொல்லாமல் என்றும் அழுபவரை போற்றி. ஓம் இதய தீபமே போற்றி. ஓம் இனிய நடந்தோரை போற்றி. ஓம் வெளியே தீபம் தீபம். ஓம் ருதனமே காப்பு காப்பு. ஓம் அழகமலையில் அருள்வாய் இருப்பவரை போற்றி. ஓம் அஞ்ஞானத்தை நீக்குபவரை போற்றி. ஓம் அன்பு குருவை போற்றி. ஓம் அகிலத்தை காப்பவரை போற்றி. ஓம் அகத்தில் வசிப்பவரை போற்றி. ஓம் அமைதியை அளிப்பவரை போற்றி. ஓம் அவதார புருஷரை போற்றி. ஓம் அல்லலை தீர்ப்பவரை போற்றி. ஓம் அஷ்டாங்க யோகத்தை அளித்தவரை போற்றி. ஓம் அடைக்கலம் தருபவரை போற்றி. ஓம் ஆணவத்தில் நீக்குபவரை. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. ஹரே ராமா ராம ஹரே ஹரே. ஹரே ராமா ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. ஹரே ராமா ராம ஹரே ஹரே. ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. ஹரே ராம் ஸ்ரீராம் ஜெய ஜெய ராம். 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 சர்க்குரு சிவபிக்ஷுவின் அருட்திருக்கரங்களால் நிறுவப்பட்ட ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷி யோக கேந்திரம் குருவின் சித்தத்தின்படி சிறப்பாக இயங்க சர்க்குரு சிவபிக்ஷுவையும் பரமகுரு ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷியையும் உள்ளன்புடன் பிரார்த்திப்போம். நாம் அனைவரும் எப்பொழுதும் ஒற்றுமையாக குருவின் கொள்கைகளை செயல்படுத்த உடலாலும் மனதாலும் உழைப்போம். குருவின் அருள் குருவின் அனுக்கிரகம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி பிரார்த்திப்போம். உலகத்தில் உள்ள சகல ஜீவராசிகளும் ஆரோக்கியமாக ஆத்மானந்தமாக அமைதியாக வாழவும் உலகெங்கும் அமைதி நிலவும் வேண்டி
சத்குரு சிரோபிக்ஷுவையும் பரமகுரு ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷியையும் கலியுக தெய்வம் ஸ்ரீ குருவாயூரப்பனையும் பழனி ஸ்ரீ முருகன் ஸ்ரீ ஐயப்பன் அஷ்டதஜபுஜ மகாலட்சுமி துர்காம்பிகையும் எல்லா சித்தர்கள் ஞானிகள் ரிஷிகள் மகரிஷிகள் முனிவர்களையும் உள்ளன்புடன் பிரார்த்திப்போம். ஓம் ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷியே சரணம். ஓம் சத்குரு சிரோபிக்ஷுவே சரணம். ஓம் ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷியே சரணம். ஓம் சத்குரு சிரோபிக்ஷுவே சரணம். ஓம் ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷியே சரணம். ஓம் சத்குரு சிரோபிக்ஷுவே சரணம். ஓம் ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷியே சரணம். ஓம் ஸ்ரீ குருவாயூரப்பனே சரணம். ஓம் குருமொழியே வேதம் வேதம். ஓம் குருவிழியே தீபம் தீபம். ஓம் குருபதமே காப்பு காப்பு. ஓம் சர்க்குரு சிரோபிக்ஷுவே சரணம். ஓம் ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷியே சரணம். ஓம் ஸ்ரீ குருவாயூரப்பனே சரணம். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் சர்க்குரு சிரோபிக்ஷு பகவான் ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷி, கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் ஸ்ரீ குருவாயூரப்பன், எல்லா சித்தர்கள் மகான்களுடைய பரிபூரண அனுகிரகம் உடைத்து உலகத்தில் உள்ள சகல ஜீவராசிகளும் ஆரோக்கியமாக ஆத்மானந்தமாக வாழ வேண்டும் என்று நாம் அனைவரும் சேர்ந்து இந்த குருவாயூரப்பனுடைய புண்ணிய தலத்திலே பிரார்த்தனை செய்து இந்த சத் சங்கத்தை ஆரம்பிக்கின்றேன். நம்ம உலகத்தில் நிறையா திருத்தலங்கள் இருக்குது, நம்ம பார்க்குறோம். நிறைய கோயில்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு மகிமை, ஒரு விசேஷம் இருக்கும். நம்ம அந்த கோயிலில் போய் உள்ள அந்த கோயிலில் பூஜை செய்கின்றவர்களை கேட்கும் பொழுது தான் நமக்கு அந்த கோயிலினுடைய அந்த மகிமை என்ன அப்படிங்க நமக்கு தெரியும், அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு தெரியும். அப்போ இறைவன் அப்படின்னா இறைவன் பிரபஞ்சம் முழுக்க நிறைந்திருக்கின்றார், எங்கேயுமே நிறைந்திருக்கின்றார். எப்படி இருக்கிறார்? பிராணரூபமாக இருக்கின்றார். நம்ம யோக சாஸ்திரத்தை படி பார்த்தோம் அப்படின்னா பிராணனாக பிரபஞ்சம் முழுக்க மகா பிராணனாக நிறைந்திருக்கின்றார். அப்போ மகா பிராணன் அப்படின்னா பிரபஞ்சம் முழுக்க அந்த பிராணசக்தியினால தான் அந்த இயக்கமே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இப்போ நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்குள்ளே எப்படி இருக்கிறாரு? பிராணனாக இருக்கின்றார். அதை தான் நம்ம பரமாத்மா ஜீவாத்மா அப்படின்னு பிரித்து சொல்கிறோம். அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடியவும் அதே பிராணன் தான். மகா பிராணன் பிரபஞ்சம் முழுக்க நிறைந்திருக்கின்றது. அதே பிராணன் நமக்குள்ள பிராணசக்தியாக, அதே சக்தி தான் நமக்குள்ள பிராணசக்தியாக இருக்கின்றது. அப்போ இந்த மாதிரி பல வகையான கோயில்களில் இறைவனுடைய லீலைகள்னு சொல்லலாம். இதை பகவானுடைய, இப்போ நாம் விளையாடுறோம் இல்லையா, நம்ம இப்போ ரீல்ஸ் போட்டு விளையாடுறோம், இல்லைன்னா ஏதாவது ஒரு யூடியூப் பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம புதுசாக ஒரு மாயையை கொடுத்து இறைவன் நம்மளை வந்து அந்த இறைவன்கிட்ட போகாமல் நம்மளை எடுத்துக்கிட்டு வருவார். அதான் மாயை அப்படிங்கிறது. அந்த மாதிரி நமக்கு இதெல்லாம் ஒரு விளையாட்டு மாதிரி. இறைவனுக்கு நம்மளுடைய மனிதர்களுடைய வாழ்க்கையே பகவானுக்கு ஒரு விளையாட்டு தான். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்கள், நம்முடைய எண்ணங்களை திடப்படுத்தி மீண்டும் நம்மளுடைய எண்ணங்களை உயர்த்தி கடைசி இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அதுவாகவே நான் இருக்கின்றேன்னு கொண்டு செல்ல வரைக்கும் நமக்கு ஒரு பெரிய பயணம் இருக்குது.
அந்த பயணத்துக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஸோ இறைவனுக்கு நம்மளை வைத்து அவர் விளையாடுறாருன்னு வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி, இப்போ இந்த குழந்தைக்கு ஒரு விளையாட்டு பொருள் காய் கொடுத்தா சிரிச்சிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் தான் விளையாட்டு பொருள் வச்சுருக்கோம், அவரை தூரப்பட்டுரும். அடுத்து வர புதுசாக ஒன்று கேட்கும் இல்லையா? அது மனத்தினுடைய இயல்பு. கொஞ்ச நேரம் ஒரு பொருளை கொடுத்த உடனே அதில் கொஞ்ச நேரம் பற்று இருக்கும், அப்புறம் அதில் அவ்வளோதான் அப்படின்னு விட்டுரும். உடனே மனசு என்ன நினைக்கினா புதிதாக ஏதாவது ஒன்று வேணும். இதுதான் மனதினுடைய தன்மை. புதுசாக ஒன்று பார்க்கணும், புதுசாக ஒன்று செய்யணும். மனதினுடைய இயல்பே இதுதான். இறைவன் எப்படி வச்சிருக்காரு சூக்குமம்னா, இப்படி மனசுக்கு ஒரு இயல்பை கொடுத்து இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இதை தாண்டி உள்ளறி நீ பிரபஞ்சம் முழுக்க நிறைந்திருக்கக்கூடிய பேராற்றல் பொருந்திய ஆத்மாகதை உணரணும் அப்படிங்கிறத அவர் உள்ளே இருக்கிறாரு. ஆனால் அது உள்ளே போய் டச் பண்ணோம்னா அதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா ஒரு குரு தேவை இல்லையா? நம்ம எல்லாருமே இந்த விளையாட்டிலே தான் இருக்கிறோம். இது அப்படி இதிலே இருந்துட்டு இருக்கிறோம். அதுவே நான் அப்படின்னா அது என்னதுன்னு யோசிச்சு பாருங்க. அதுவே நான் அப்படின்னு நம்ம இப்போ ஐயப்பங்களுக்கு போனால் கூட தத்துவம் வச்சுன்னா அதுவாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறோம். அது இஷ்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா? நம்ம நம்மளுடைய இஷ்டத்தில் வாழ்வோம், அது இஷ்டத்துக்கு வாழ மாட்டோம். இந்த அது இஷ்டம் அப்படின்னா இறைவனுடைய இஷ்டம்னு பேர். இந்த குருவாயூரப்பனுடைய இஷ்டம்னு பேர். இப்போ குருவாயூரப்பனுடைய இஷ்டம் அப்படின்னா அது இஷ்டம், அது இஷ்டப்படி வாழ்ந்தால் அதிர்ஷ்டம் வந்துடும். அவர் அதிர்ஷ்டக்காரர் அப்படின்னு சொன்னால் அவர் அது இஷ்டப்படி வாழ்கின்ற காரணத்தினால் அவருக்கு உடல் ஆரோக்கியம் இருக்குது, உள்ள அமைதி இருக்குது, ஆத்மானந்தம் இருக்குது, சிறப்பாக இருக்கிறேன் இல்லையா? அப்போ நாம் எப்படி இந்த நியூ இயரில் நம்ம என்ன சபதம் எடுக்கிறோம் அப்படின்னா அது இஷ்டப்படி நம்ம வாழணும் இல்லையா? அது அப்படிங்கிறது குருவாயூரப்பன், குருநாதர், மகான்கள், பெரியவர்கள், அதான் அது இஷ்டம். அப்படி வாழ்ந்துட்டாலும் அவருடைய வாழ்க்கை அதிர்ஷ்டமாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம இந்த ஸ்தலத்துக்கு வந்திருக்கோம். நம்ம குருநாதர் அது இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர், அதான் மகான். அந்த குருவாயூரப்பனை அப்படியே இருதயத்தில் நினைத்து அந்த பகவானை அப்படியே சங்கல்பம் பண்ணி எல்லாரும் நல்லா இருக்கணும். டிசம்பர் 31 ஜனவரி 1 அப்படின்னா நம்ம குருநாதர் அந்த ஸ்தூல சரீரத்தோடையே இங்கேயே இருந்து 49 ஆண்டுகள் இன்றைக்கு ஒளி சரீரமாக அங்கே இருக்கிறாங்க. அப்போ இறைவனை நம்ம இங்கே இருக்கக்கூடிய எல்லோருமே நம்ம அதிர்ஷ்டக்காரர்கள் தான். ஏன்னா இப்போ நம்ம குருனுடைய அது இஷ்டப்படி நம்ம வாழ போகிறோம். நம்ம வாழ்க்கையை அது வாழ்கின்ற காரணத்தினால்தான் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அப்போ இந்த இடத்துல அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கு இல்லையா? அந்த ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 31 இருக்கட்டும், ஜனவரி 1 இருக்கட்டும், இந்த முழுக்க நம்ம குருநாதர் இங்கே தான் இதே லாட்ஜ் தான் தங்கியிருந்தாங்க. அங்கே பகவானை வழிபடுவாங்க, தியானம் பண்ணுவாங்க, பகவானை வழிபடுவாங்க, தியானம் பண்ணுவாங்க. அப்போ இந்த இடத்துல குருநாதர் ஒளிமயமாக நமக்கு இருந்து பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பண்ணிகிட்டு இருக்கிறார். நாங்கள் தவம் பண்ணும்போது கூட அவர் கேட்டது எல்லாருக்கும் பிரசாதம் ரெடி ஆகிடுச்சு, எனக்கு எங்கே பிரசாதம்னாங்க. அப்போ தான் நான் ஐயோ நம்ம பிரசாதம் வைக்க மறந்துட்டோமே அப்படின்ட்டு தான் முதல்ல சொல்லிவிட்டு பிரசாதம் நம்ம வச்சுருக்கோம். மதியமும் நம்ம என்ன செய்கிறோமோ அது அப்படி பகவானுக்கு இங்கே தான் இருக்கும்போது நம்ம பஜன் சோமா தான் எடுக்க போகிறோம். அதனால் குருநாதர் ஒளிமயமாக இருந்து முதல் ஆகாரமாக இதை அவங்க உண்டு நமக்கு அருள் பிரசாதமாக கொடுக்குறாங்க. அந்த பிரசாதத்தை தயாரிக்கிறதுக்கு நம்ம கிரிசார் அண்டு கருணா சார் ப்ளஸ் பிரேம் கேட்டரிங்கோடு சேர்ந்து நம்ம பக்தர்கள் எல்லோருமே அதை சிறப்பாக ஒரு நாளுக்கு முன்பாகவே இங்கே இருந்து அதை சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் அருள் பிரசாதமாக தான் நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ குருநாதர் இங்கே முழுமையாக இருக்கின்றார்கள். அதில் முதல்ல நம்ம நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கையோடு தான் நம்ம வாழ்க்கையை பயன்படுத்தினால அது இஷ்டம் அப்படின்னு சொல்ல மாதிரி அந்த நம்ம நீங்களுடைய சபதமே எப்படி இருக்கணும்னா, என்னுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் ஏதோ ஒரு நிலையில் போயிடுச்சு, இப்போ நான் அது இஷ்டமாக வாழப்போகிறேன். அப்போ இந்த இடத்துல நம்ம குருவுடைய அனுக்கிரகத்தை பெறுகின்றோம். இந்த குருவாயிற்கு வருவது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதான செயல் இல்லை. அவருடைய அனுக்கிரகம் இருந்தால் தான் நம்ம வர முடியும். அப்போ இன்றைக்கி நம்ம எல்லாருமே அதிர்ஷ்டக்காரர்கள் இல்லையா? அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்போ நாம் தினமுமே பகவான்கிட்ட அப்பா இதே மாதிரி ஒவ்வொரு வருடமும் இந்த இடத்துல உன்னை வணங்கி உனது அருளை பெற்று எங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும், அதற்கு நீங்கள் அனுக்கிரகம் புரியணும் அப்படிங்கிறது உங்களது பிரார்த்தனையாக இருக்கணும். அது ஒரு ஆழ்ந்த பிரார்த்தனையாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு இறைவன் அந்த எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் நம்மளை இங்கே உட்கார வைப்பார். இல்லைன்னா சின்ன மனத்தடங்கள் வந்துடும். ஒரு சின்ன எண்ணம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அது செயல்படும். இங்கே வரணும் அப்படிங்கிற ஒரே எண்ணம் செகண்ட் தாட்டே இல்லைன்னா இங்கே வர வச்சுருவார். இல்லைன்னா நமக்கு அந்த எண்ணம் சரியாக இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த பக்தி சரியாக இல்லைன்னா வர முடியாது. ஏதாவது ஒரு பல காரணம் சொல்லுவோம், அதான் சரிதான் சார் அப்படிமோ. அது அல்ல, நாம் திடமாக இருக்கணும். குருநாதர்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமே என்ன அப்படின்னா, ஒரு செயலை எடுக்கிறோம்னா அதை கடைசி வரைக்கும் முடிக்க வரைக்கும் அதில் ஆணித்தரமாக இருக்கணும். ஸோ அந்த நிலையில் தான் குருநாதர் ஒவ்வொரு வருட குரு பூஜையை நமக்கு நடத்தி, இன்றைக்கு நம்ம 30வது ஆண்டு குரு பூஜை நடத்தியிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு பக்தருக்குள்ளேயும் குருநாதர் புகுந்து உங்களை மூலியமாக என்ன செயல்படுத்த வைக்கணுமோ அதை கரெக்டாக செயல்படுத்த வச்சுருவார். அது குரு நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல். அதனால் அந்த குருவிடமிருந்து நமக்கு குரு தான் நமக்கு லெசன். அந்த குருவிடமிருந்து நம்ம படிக்கக்கூடிய பாடங்கள் ஏராளமாக இருக்கின்றன. முதல்ல சுறுசுறுப்பு, முதல்ல அதிகாலை எழக்கூடிய நேரம். அதிகாலை பண்ணிக்கிறவங்க அதிர்ஷ்டக்காரர்கள் ஆகணும்னா 3 மணிக்கு எழணும். 3 மணிக்கு எழுந்தால் பேர் அதிர்ஷ்டக்காரர்கள்னு வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா 4 மணிக்காவது எழுதணும். 4 மணிக்கு எழுந்தால் அந்த பரவாயில்ல, பர்சன்டேஜ் பரவாயில்ல. 5 மணிக்கும் உங்களுக்கு ஓகே, அக்செப்டட் தான். 5 மணி 6 மணி கூட அக்செப்டட், 6 மணிக்கு மேலே நாட் அக்செப்டட் தெரியும். அதனால் நம்ம
உங்களை 3 மணிக்கு எழ சொல்லலை, அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு சங்கல்பம் வச்சுக்கோங்க, 4 மணிக்கு எழணும். எழுந்து நம்ம குருவுடைய அனுகிரகத்தை ஆற்றலை நம்ம பெறணும். அந்த ஒரு 20 நிமிஷம் சின்ன ஒரு உங்களால் முடிந்த சின்ன சின்ன ஆசனங்கள், யோகாசன ஆசனங்களை பண்ணிவிட்டு ஒரு சின்ன முத்திரை பண்ணிவிட்டு அப்படியே கண்களை மூடி இந்த உடல் ஆடாமல் அசையாமல் அமைதியாக ஓம் சர் குரு சிரோவிக்ஷவே சரணம், ஓம் ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷியே சரணம், ஓம் ஸ்ரீ குருவாயூரப்பனே சரணம், அந்த 3 மந்திரத்தை அப்படியே உச்சரித்து மனசுக்குள்ளே உச்சரிச்சுட்டு அப்படியே ஒரு 10 நிமிடம் அமைதியாக உட்காந்துருக்க பாருங்க. அமைதியாக ஒரு ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க. பெரிய தியானமெல்லாம் வேண்டாம். இதை நீங்கள் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக குருநாதர் இறங்கி வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார், நிச்சயமாக ப்ளஸ் பண்ணுவார். அப்போ அந்த உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கும்போது மகாபிராணம் நமக்குள்ளே இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மகாபிராணம் இறங்கும் பொழுது நமக்கு வாழ்க்கை வளமாக இருக்கும், எண்ணங்கள் தெளிவாக இருக்கும், நம்முடைய சிந்தனை நன்றாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். ஸோ நம்மளோட குருவிடம் வந்து நம்ம படிக்கக்கூடிய முதல் பாடம் அதிகாலை எழக்கூடியது, சீக்கிரமாக எழுந்துடணும். இரண்டாவது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு நாள் கூட யோகாசனங்கள், முத்திரைகள், மூச்சு பயிற்சி பண்ணாத ஒரு தியானம் பண்ணாத ஒரு நாள் இருக்கக்கூடாது. எப்படியாவது நம்ம அந்த பயிற்சியை பண்ணிடணும். ஒரு 20 நிமிடம் நம்ம இந்த உடலுக்கும் உள்ளத்திற்கும் நம்ம இந்த உணவு கொடுத்துடணும். முதல் உணவு உள்ளத்திற்கு தியானம், இரண்டாவது உணவு உடலுக்கு யோகாசனங்கள், முத்திரைகள், நாடி சுத்தி. இதை சிம்பிளாக பண்ணிடணும். யாரும் சொல்லலைப்பா நான் பண்ணாதனாலே கிடையாது அப்படின்னு இருக்கணும். நான் குருநாதரோட நாங்கள் முதல்ல இங்கே 1986, 87 வந்துட்டு இருக்கோம் குருவுடைய அனுகிரகத்தோடு. 87 வரும்பொழுது அப்போ நான், முத்துவலாயுதம், விஜயன் அவங்கெல்லாம் ஒரு 4-5 பேர் தான் வருவோம். அந்த சுவாமியுடைய தயாளன் அந்த மாதிரி 2 பேர், மொத்தம் டோட்டலாக பார்த்தா ஒரு 10 பேருக்குள்ளே தான் இருப்போம், அவ்வளோ பேர் தான் இருப்போம். 2 மணிக்கெலாம் சுவாமி எழுந்துருவாங்க. நானும் சுவாமியோட சேர்ந்து 2 மணிக்கு எழுந்து வெளியே இந்த விராண்டாவில் துண்டு போட்டு யோகா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ சுவாமி வந்து பக்கத்து ரூமில் வாங்கலாம் தங்கிடுவாங்க, கூப்பிட்டு சொல்லுவாங்க, இந்த பாரு வெளியே என்ன பண்ணிட்டு இருக்கான் பாரு அப்படிப்பாங்க. இந்த உணர்வு எல்லாருக்கும் வரணும்டா, அப்போ தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். நான் குருவாயூருக்கு வந்துட்டு அதனால் இன்றைக்கி லீவ் விட்டுருந்தேன். நம்மளுடைய மனசு அப்படி தான் சொல்லும், ஊருக்கு போனோம் சார் அதான் யோகா பண்ணலாமோ, அவர் சித்தப்பா வந்தார் யோகா பண்ணலாமோ, பெரியப்பா வந்தார் யோகா பண்ணலாமோ, வயிற்று வலிச்சு இப்படியே கடைசி நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா யோகா பண்ண நாள் 2 நாள் தான் இருக்கும். அது ஒரு சண்டே வந்துருப்பீங்க, அங்கே கம்பல்சரியாக பண்ணியிருப்போங்க, இவ்வளோ தான். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. அதனால் நம்ம யோகாசனங்கள் செய்யாத ஒரு நாளே இருக்கக்கூடாது. எந்த இடத்துல எந்த சூழ்நிலையும் ஆசனம் பண்ணிடணும். ஸோ இன்றைக்கு அதிகாலையில் எழுந்து அந்த ஆசனங்கள்லாம் முடித்து தியானத்தை முடிச்சு தான் நம்ம அங்கே போய் பார்க்கணும் அப்படி வெட்டிட்டு வந்திருக்கோம். அதனால் அந்த இப்போ யோக பயிற்சி செய்யாத ஒரு நாள் இல்லை என்னுடைய வாழ்க்கையில் அப்படிங்கிறது ஒரு சபதமாக எடுத்துக்கோங்க. ஸோ நமக்கு சுறுசுறுப்பு, அதிகாலை எழக்கூடிய நேரம் 7 மணி எழணுங்கிறது ஒரு சபதம் வச்சுக்கோங்க. எழுந்து இந்த யோக பயிற்சிகளை தினமுமே பயிற்சி பண்ணணும்னு சபதம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் உணவில் நம்ம ஒரு சாத்விகமான உணவாக எடுத்துக்கிடணும். முடிந்த அளவு வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா இன்னும் நமக்கு நிறைய ரிசல்ட் நல்லா இருக்கும், வாழ்க்கை வளமாக இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனசை மாற்றி 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 கொண்டு வாங்க. ஏன்னா நம்ம ஒரு முக்தியை நோக்கி சென்றுக்கிட்டு இருக்கிறோம், அதற்கு நமக்கு அது ஒரு கை கொடுக்கும். அதனால் அதை கொஞ்சமாக கிராஜுவலாக மனசில் ஒரு சங்கல்பமாக வச்சுக்கொண்டு ஒரு பியூர் வெஜிடேரியனாக நம்ம இந்த பயிற்சியை பண்ணும் பொழுது பெற்ற இறையருளை நன்றாக தக்க வைத்துக் கொள்ளலாம் நம்ம உடம்புல. அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணுங்கள். எதையுமே நம்ம குருநாதர் கம்பல்சரியே பண்ண மாட்டாங்க, கம்பல்சரியே கிடையாது யாருக்குமே. நல்ல விஷயங்களை சொல்லுவோம், எடுத்துக்கொண்டு மனம் எப்பொழுது அதை அக்செப்ட் பண்ணி வருதோ அப்போ வரட்டும், அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. சாத்விகமான உணவாக எடுத்துக்கிடணும். அதே மாதிரி உணவில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, காலையில் சாப்பிட்ற நேரம் 12, மதியம் சாப்பிட்ற நேரம் 4, நைட்டு 11 அப்படிலாம். அதெல்லாம் இந்த இடத்துல இப்போ இன்றையிலிருந்து நான் அதை மாற்றிக்கொள்கின்றேன். அப்போ எல்லோரும் சாப்பாடு பண்ணணும்னு சொல்லக்கூடாது, முடிச்சிடுறேன், சீக்கிரமாக முடிச்சிடுறேன், சரியா? அதனால் காலையில் 8லேருந்து 8:30 மணிக்குள்ளே காலை உணவு சாப்பிட்றணும். அரை வேறு சாப்பாடு, கால் வேறு வாட்டர், கால் வேறு ஏர் செல்றது கேடாக இருக்கணும். மதியம் அதே மாதிரி 12லேருந்து 1:30 மணிக்குள்ளே மதிய சாப்பாடு, மதியம் நினைங்க ஃபுல் மீல் சாப்பிட்டுக்கலாம். இரவு 7:30 மணிக்குள்ளே, இன்னும் சொன்ன பிறகு 7 மணிக்குள்ளே அரை வேறு சாப்பாடு, கால் வேறு வாட்டர், கால் வேறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கணும். இந்த மாதிரி அமைச்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் 120 வயது வரை நம்ம சிறப்பாக வளமாக நலமாக வாழலாம். நம்முடைய பணிகளை நாமளே செஞ்சுக்கலாம். ஒரு 60-70 தாண்டும் பொழுது நமக்கு இன்னொருத்தர் உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலை வரக்கூடாது இல்லையா? அப்படி வராமல் நம்ம கடைசி வரைக்கும் 120 வயசு வரைக்கும் வாழலாம், சிறப்பாக வாழலாம். நாம் சமுதாயத்துக்கு நிறைய சர்வீஸ் பண்ணலாம், நம்ம உடலையும் நல்லா வச்சுக்கலாம். இதெல்லாம் இல்லாத காரணத்தினால தான் இன்றைக்கி சுகரு, மூட்டு வலி, இடுப்பு வலி, அல்சர் எல்லாமே வருது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்மளுடைய வாழ்க்கை முறை. அப்போ இதற்கு எல்லாம் காரணம் யார்? நாம் அது இஷ்டத்துக்கு வாழலை. இப்போ குருநாதர் அது இஷ்டம்ங்கிறது நமக்கு ஒரு வடிவமாக இந்த மாதிரி கொடுத்துருக்காரு. இதுதான் இயமம் நியமம்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த வகையில் நம்ம வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு முயற்சி எடுத்துகிட்டே வரணும். பண்ணியாச்சனவே வாழ்க்கை நன்றாக இருக்கும். இதெல்லாம் பண்ணியாச்சு சார், நான் இவ்வளவும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வரேன். அப்படி இருந்து எனக்கு மனதளவில் உடல் அளவில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு மனசில் ஒரு அமைதி இல்லை. அது என்ன காரணம் அப்படின்னா அதான் நம்முடைய கர்மாசுன்னு சொல்கிறோம், நம்முடைய கர்ம வினைகள். இப்போ நாமெல்லாம் நிறைய புண்ணிய கர்மம் பண்ண காரணத்தாலாம் இன்றைக்கு இந்த இடத்துல உட்காந்துருக்கோம். இதுவே மிகப்பெரிய நம்ம குருவுக்கு கோடி கோடி நமஸ்காரம் பண்ணணும் இல்லையா? யாரோ எங்கெங்கெல்லாமா இருக்கிறாங்க. நம்ம இன்றைக்கு 1ஆம் தேதி நம்மளோட குருநாதர் இந்த இடத்துல உட்கார வச்சு அங்கே நல்லா ஒரு தவம் பண்ண வச்சு
நமக்கு இந்த ஒரு அனுக்கிரகத்தை கொடுத்துருக்காரு. ஒரு அழகா 2 பஜனை முடிச்சு இப்போ 3வது பஜனை பண்ண போகிறோம். இதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம், குரு அளித்த பெரிய கிஃப்ட். நாம் ஒரு ஸ்டேட்டில் இருக்கோம், இது வேறு ஸ்டேட்டு. இங்கே இருக்கக்கூடிய ஆலயத்தில் நமக்கு இந்த மாதிரி ஒரு பக்தி மார்க்கத்தில் பஜனை கிடைக்கணும்னா சீரோபிக்ஷனுடைய அனுக்கிரகம் இல்லாமல் வேறு எதுவுமே கிடையாது. அவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதம், பரிபூர்ண அனுக்கிரகம். அதனால் அதை நம்ம கரெக்டாக தக்க வச்சுக்கிட்டு அந்த பக்தியை நன்றாக வளர்த்துக்கிடணும். ஸோ உணவிலும் ஒரு ஒழுக்கம். இந்த கர்மாஸ் வரும்பொழுது இதிலிருந்து மீண்டு வருவதற்கு தான் என்னென்னா, நம்ம வந்து தொண்டு, எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம நம்ம தொண்டு செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நம்ம கர்மவினைகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் குருநாதர் குரு பூஜை அப்படிங்கிறதே ஒரு ஆரம்பித்து கொடுத்தாங்க. அந்த குரு பூஜையில் பக்தர்கள் அவரவர்களுக்கு ஏற்ற வகையில் உடலால், மனதால், பொருளால் ஒத்துழைத்து அந்த சேவையை செய்யும் பொழுது நம்ம ஏதாவது எதிர்பார்க்குறோமா? இல்லைல்ல. வரக்கூடிய மக்களுக்கு எல்லாத்துக்கும் குரு அருள் சென்றடையணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். அதான் நம்முடைய ஒரே எய்ம். அந்த எய்மோடு நம்ம அந்த குரு பூஜைக்கு நாம் நம்மளை அர்ப்பணித்து ஒரு தொண்டு செய்யும் பொழுது இந்த தொண்டு செய்ய 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 நமது கர்மவினைகள் எல்லாம் வெளியே போக ஆரம்பிச்சிடும். நமக்கு இன்னும் அமைதி நிறைய இரட்டிப்பாக கிடைக்கும், ஆணவம் எல்லாம் வெளியே போயிடும். நம்ம செய்யக்கூடிய தொண்டில் உயர்ந்தது தாழ்ந்தது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. என்ன செயல் செய்கிறோமோ அந்த செயலை மனப்பூர்வமாக செஞ்சிட்டோம்னா அந்த இடத்துல குருநாதர் வந்து நின்று ஆசீர்வாதம் பண்ணுவார். ஸோ நம்ம அந்த அதுக்காக தான் குருநாதர் இந்த குரு பூஜை இந்த மாதிரி ஒரு மொத்தமாக எல்லா குடும்பத்தையும் அரவணைத்து செல்வது. ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருந்தால் 4 பேர் 4 விதத்தில் இருப்பாங்க. அவர்களை ஒன்றா உட்கார வச்சு கிளம்பி போவதே பெரிய விஷயம். இப்போ நாம் பாருங்கள், ஒரு பெரிய யோக குடும்பம். நம்ம யோக குடும்பம் இவ்வளோ பேர் நம்மளை ஒன்றா கூட்டிகிட்டு வராங்கன்னா இதுக்கு மேலே நம்மளை ஆளக்கூடிய அற்புதமான சக்தி சீரோபிக்ஷனுடைய அருள் சக்தி. அந்த சக்தி தான் நம்மளை இயக்கி கொண்டிருக்கின்றது. அப்போ நமக்குள்ளே இதிலிருந்து ஒரு பாடம் கற்றுக்கிடுறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுக்கிடுறோம், என்ன பண்ணணும், எப்படி செயல்படணும். அது மாதிரி சரின்னு 4 பேர் சொல்லக்கூடிய ஐடியாவை கேட்டு அதில் ஒன்று உயர்ந்ததாக இருக்கும், அதை செயல்படுத்துகிறோம். அப்போ அது கரெக்டாக அமைகின்றது. இதே மாதிரி தான் குடும்பத்திலையும் 4 பேர் இருக்கிறவங்க ஒற்றுமையாக உட்காந்து அந்த ஃபோனெல்லாம் தூர போட்டுட்டு நீங்கள் முதல்ல இந்த நியூ இயரில் ஒரு சபதம் எடுங்க. உங்கள் இல்லத்தில் அரை மணி நேரம் நீங்கள் உங்கள் கணவன், மனைவி, உங்கள் குழந்தைகள், வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா தாத்தா, பாட்டி யார் இருந்தாலும் எல்லாரையும் உட்கார வைங்க. உட்கார வச்சு காலையிலேருந்து இரவு வரைக்கும் என்ன பண்ணோம், ஒரு 5 நிமிஷம் மனம் விட்டு பேசுங்க. தப்பு பண்ணியிருக்கலாம், யாராவது மன்னிப்பு கேட்கும். இதில் என்ன இருக்குது, தவறு பண்ணல மன்னிப்பு கேட்கலாம், தப்பே கிடையாது. அப்போ நீங்கள் நான் குடும்பத்தில் ஒன்றா உட்காந்து பேசிட்டீங்கனாலே ஒவ்வொருத்தரும் மனசுக்குள்ள ஒன்று நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, அது வெளிவராது. அந்த ஒரு ஆணவத்தில் ஒருத்தர் அப்பாவுக்கும் பையனுக்கும் பிடிக்காது, அதே மாதிரி அண்ணனுக்கு தம்பிக்கு பிடிக்காது. இப்படி ஒரு எல்லாருமே உட்காந்து ஒரு 10 நிமிடம் பேசிட்டிங்கன்னா, மனம் விட்டு பேசிட்டிங்கன்னா எல்லாமே சரியாயிடும் இல்லையா? அப்போ அந்த ஒற்றுமை, அதான் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படிங்கிறது. அப்போ குடும்பத்தில் முதல்ல எல்லோருமே உட்காந்து பேசணும். ஒரு 20 நிமிடமாவது 10 நிமிடமாவது. நான் குருநாதர் அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க நீங்கள் அந்த மாதிரி இந்த செயல்படுத்தினீங்கன்னா. நீங்கள் உட்கார்ந்தோன்னா முதல்ல வரமாட்டேன்றாங்க, போய் உங்களுக்கு வேலை இல்லை அப்படிம்பாங்க. எவனை இப்போ இருக்கக்கூடிய பசங்களாம் அப்படித்தான் இருக்கும். இருந்தாலும் அவங்களை நீங்கள் குருமந்திரத்தை உள்ளே சொல்லிவிட்டு உட்காருங்கப்பா, 10 நிமிஷம் உட்காருங்க, உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, ஏன் நீ சோகமாக இருக்க, ஏன் ஃபேஸ் இப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தையாக கேட்டு அதுக்கு ஒரு தெளிவு கொடுத்து, அப்போ பெரியவங்க சொல்கிறத அவங்க கேட்கணும் அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் இது வரும். அந்த மாதிரி ஒரு 10 நிமிடம் நீங்கள் வீட்டில் எல்லோருமே பேசணும். இதை நம்ம யோக குடும்பம் ஒரு சபதமாக எடுத்துக்கிடணும். சரியா? எடுத்துக்கிட்டு நீங்கள் செயல்படுறதுக்கு பின்னாடி சக்தி, குரு சக்தி இருக்குது. இப்படிலாம் சொன்னீங்கன்னா குருவாருக்கு வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஏதோ வந்தோமா, சாமியை குண்டோமா, 10 நாள் படிச்சுமா, போனோமா, ஒன்றுன்னா சொல்லுவீங்க சார் அப்படின்னு. அதனால் இதெல்லாம் நீங்கள் செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அந்த குடும்பம் நன்றாக இருக்கும். முதல்ல அமைதி எங்கேருந்து வருது? குடும்பத்திலேருந்து வருது. குடும்பத்தில் சண்டை போட்டுட்டு நம்ம இங்கே தியானம் பண்ணாமோ தவம் பண்ணமோ நமக்கு அந்த அளவுக்கு பெரிய அருள் கிடைக்காது. வல்லநாடு சாது சிதம்பர சுவாமிகள் சொல்வது, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். முதல்ல தாய் தந்தையரை வீட்டில் வணங்கணும். தாய் தந்தையரை வணங்கி அவங்க அருளாசியை பெற்றுட்டீங்கன்னா நீங்கள் கோயிலுக்கே வர வேண்டாம், உங்களுக்கு எல்லாமே உங்களை சேர்ந்துடும். அதேமாதிரி வல்லநாடு சாமிகிட்ட நான் எங்கள் அப்பா கூட சின்ன வயசில் இருக்கும்போதே போயிருக்கேன். எனக்கு பெயர் வைத்ததும் அவங்க தான். உள்ளே போகும்போது யாராவது வருங்க, இப்படி எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. அவங்க சாமின்லாம் சொல்ல மாட்டாங்க, தன்னை மைக் வச்சுலாம் லெக்சர் பண்ண மாட்டாங்க. அவங்க மட்டும் அப்படி உட்காந்துருப்பாங்க, எல்லோரும் இப்படி பார்ப்பாங்க. ஒருத்தர் அவருடைய கஷ்டங்கள் எல்லாம் சொல்லுவார். வீட்டில் 2 சாமி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு, இந்த தெய்வத்துக்கு நீ எவ்வளோ கொட்டினாலும் ஒன்றும் நடக்காது. அவனுக்கு ஒன்றுமே புரியாது. யார் வீட்டில் உங்கள் அப்பா அம்மாவும் மனசை நோகும்படி நீ வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருக்க. முதல்ல அவங்களுக்கு போய் திருப்தியாக என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சிரு, உன் பிரச்சனை எல்லாம் சரியாக போயிடும். அதுக்கப்புறம் இங்கே வா, பிள்ளையாருடைய அருள் கிடைக்குன்றாங்க. அவங்க எப்படி சாமி கும்பிடுவாங்க தெரியுமா? காலையில் சாமி பூஜையில் இருக்காங்க அப்படிம்பாங்க. ஒரு கூரை செட்டில் தான் இருப்பாங்க. அப்போ நம்மளாம் நினச்சிக்கணும் பெரிய அப்படி கூடக்கூடியா பூ அங்கே பெரிய பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்கன்ட்டு. எட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஜன்னல் தான் இருக்கும். அந்த சுவாமி, வல்லநாடு சுவாமி, அவங்களுடைய அம்மா அப்பாவும் உயிரோடு இருப்பாங்க. அவங்கள நாற்காலியில் உட்கார வச்சு முதல்ல ஒரு சுற்றி ஒரு உக்கி போடுவாங்க.
அதே மாதிரி 108 தடவை சுற்றி வந்து 108 ஊக்கி போடுவாங்க. அவங்க அம்மா அப்பாவை மட்டும் அவங்க நாற்காலில் உயிரோடு இருந்தால் அவங்க அப்படியே கண்ணை பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. 108 ஊக்கி போட்ட பிறகு சாஸ்கான் நமஸ்காரம் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அவங்க ப்ளஸ் பண்ணோன்னே பூஜை முடிஞ்சிச்சுன்னு வெளியே வந்துடுவாங்க. இதுதான் அவங்க பூஜை. அப்போ அவங்ககிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்கிடணும்? தாய் தந்தையரை முதல்ல வணங்கணும். தாய் தந்தையரை எதிர்த்து பேசக்கூடாது. தாய் சொல்கிறதுக்கு வந்து எனக்கு தெரியும் அப்படின்னா நமக்கு தெரியுமா? வெளியே வந்ததே தாயின் தந்தையினுடைய அனுகிரகத்தால தான் பூமிக்கே வந்திருக்கேன். இப்போ தாயை பார்த்துட்டு எல்லாம் எனக்கு தெரியும், வேலையை பார்த்துட்டு போக அப்படிங்கிறான். இந்த காலத்துலலாம் நாங்கள் அப்படி தான் இருப்போம் அப்படிங்கிறான். அப்படி இருக்கக்கூடாது. அதனால் அப்பா அம்மாவை வணங்கணும். அதை அவங்க சொல்கிறத நல்லா உள்வாங்கி அதன்படி செயல்படணும். இதே நீங்கள் வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கு முயற்சி பண்ணிகிட்டே வரணும். இது நம்ம குரு நமக்கு கொடுக்கக்கூடிய அடுத்த பாடம். தாய் தந்தையரை வணங்கினதுக்கப்புறம் குரு. அந்த குரு சும்மா நம்ம எதேச்சையாலாம் இருக்கக்கூடாது. குருன்னா அந்த குருவுக்குரிய உண்மையான மரியாதை, உண்மையான பக்தி, அந்த உண்மையான தயவு, எதையுமே அவர்கிட்ட சொல்லி நாம் செய்யணும். அவர் சொல்லாத அவருடைய நாலேஜுக்கு இல்லாமல் நம்ம எதுவுமே செய்யக்கூடாது. அப்போ நம்ம குருவை அந்த அளவுக்கு பக்குவமாக பணிவாக வணங்கி அந்த குரு பக்தியை கெட்டியாக பிடிச்சிக்கணும். நம்மளோட இருக்கிறாரு, என்றைக்கு நம்மளோட இருக்கிறார் அப்படின்னு இந்த குருவுக்குரிய அந்த மரியாதை பணிவு, குருவை போய் கேள்வி பண்ணுறதோ வைக்கிறதோ அதெல்லாம் எதுவுமே கூடாது. இவங்க நமக்கு சத்குரு சிரோபிக்ஷனா உங்களை பொறுத்த மட்டும் அவருடைய டெப்டி டைரக்டர் ஆஃப் ஃபயர் சர்வீஸ்னு அவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். ஆனால் அவருக்குள் இருக்கக்கூடிய எதுக்கு பூமிக்கு வந்தார் அப்படிங்கிறது பகவானுக்கு தான் தெரியும். அவர் வந்து ஒரு அவதார புருஷர். நமக்காக ஒரு இல்லறத்திலிருந்து எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு நம்முடைய குருநாதர். ஆனால் அந்த குருவை வந்து நம்ம கெட்டியாக பிடித்து அந்த குருவை நன்றாக பக்தியோடு நம்ம வணங்கும் பொழுது நமது வாழ்க்கை வளமாக இருக்கும். இப்போ குரு பக்தி அதிகமாக இருக்கணும். தாய் தந்தையரை வணங்குறோம், குரு பக்தியை நன்றாக கெட்டியாக பிடிச்சிக்கிடுறோம். அந்த குரு காட்டிய கொள்கைகளை வாழ்க்கையில் சிறப்பாக நம்ம பயன்படுத்திகிட்டே வரணும். இதெல்லாம் பண்ணிகிட்டே வந்தோம்னா நிச்சயமாக நமது வாழ்க்கை வளமாக இருக்கும். நம்ம கர்ம வினைகள் நிச்சயமாக நீங்கி விடும். இந்த குருவாயூரப்பனுடைய ஸ்தல பெருமைங்கிறது நம்ம ஊர்லேயே பார்க்கலாம். எத்தனையோ கோயில் திறக்கக்கூடியது காலையில் 7 மணி 6 மணி அப்படி தான் நம்ம ஊர் சைடில் எல்லாருமே மேக்சிமம். இங்கே பாருங்கள், அப்போ அவங்க பாருங்கள், விடிய விடிய பூஜை நடந்துக்கிட்டே இருக்குது. அதிகாலையில் கரெக்டாக 3 மணிக்கு நட திறந்துருவாங்க. எந்த ஆலயத்திலையும் அந்த ஒரு நிமிடம் கூட ஒரு செகண்ட் கூட நிற்க மாட்டாங்க. 3 மணிக்கு நடை திறக்கிறாங்க அப்படின்னா தினமுமே நம்ம பார்க்குறோம். லட்ச தீபம் இரவு ஏற்றுறாங்க. பார்க்குறோம் இல்லையா? ஸ்ரீவேலியில் அந்த தீபத்துக்குள்ளே எல்லா சித்தர்களும் வந்துடுவாங்க. அந்த வழிபாடு முறைகள் மிகச் சிறப்பாக நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த இடத்துல கலியுகத்தில் அவருடைய பரிபூர்ண அதிர்வலைகள் அனுக்கிரகங்கள் எல்லா சித்தர்கள் ஞானிகளுடைய பூரண அனுக்கிரகம் அதுக்குள்ளே இருக்குது. நம்ம போய் உள்ளே போய் ஐயோ நான் பகவானை பார்க்கலையே 10 செகண்டுக்குள்ளே தள்ளிட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம். இந்த ஸ்தலத்தில் காலை வச்சாலே போதும், நமக்கு அவருடைய அனுக்கிரகம் வந்துடும். அந்த கோயிலுக்குள்ள பிரகாரத்தில் உட்கார்ந்தாலே போதும், அவருடைய அனுக்கிரகம் வந்துடும். எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு தான் அவர் என்ன பண்ணுறாரு, ஸ்ரீவேலின்னு வைத்து நமக்கு இரவு அந்த 10 மணிக்கு அழகாக அந்த யானை மேலே வரும்பொழுது அவ்வளோ தீபமே ஏற்றும் பொழுது தினமுமே அதில் சித்தர்கள் எல்லா மகான்களும் ரிஷிகள் அதில் இருந்து நமக்கு ப்ளஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் உட்காந்து நம்ம கண்ணை மூடி வேறு என்னமே கேட்க வேண்டாம். மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விட்டாலே போதும். அவருக்கு தெரியும் கணக்கு, நமக்கு என்ன கொடுக்கணுமோ அது கொடுத்துருவாரு. அதனால் அந்த வருடம் நம்ம வந்து அந்த மகானுடைய ஆற்றலை பெற்றுக்கிட்டு இன்றைக்கு பெற்றிருக்கோம். அந்த வருடம் முழுக்க நமக்கு அந்த ஆற்றல் அனுக்கிரகம் அந்த சக்தி நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது மூலம் நம்முடைய வாழ்க்கையை நம்ம சிறப்பாக அமைச்சிக்கிட்டே வரணும். அப்புறம் அடுத்த வருடம் வந்துக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் இங்கே வரணும் அப்படிங்கிறத ஒரு சங்கல்பமாக ஒரு பிரேயராக அவர்கிட்ட ஒரு பெரிய பிரார்த்தனையாக வச்சுக்கிறோம். நிச்சயமாக நம்ம தொடர்ந்து இங்கே வந்து நமக்கு பெரிய அனுக்கிரகத்தை கொடுத்துட்டே இருப்பாங்க. அடுத்து நம்ம குருவுக்கு செய்யக்கூடிய அற்புதமான ஒரு நிலை என்னென்னா, சர்க்குரு சிரோபிக்ஷனுடைய தியான ஆலயம். கோச்சரையில் சுவாமி வந்து அங்கே சிறப்பாக தன்னுடைய மூச்சு எல்லாமே அங்கே இருந்து சந்தோஷமாக ஆனந்தமாக அந்த சிலைகளை எல்லாம் பிரதிஷ்டை பண்ணி அதை சிறப்பாக சுவாமி வந்து அங்கே உட்காந்து ஆனந்தமாக எல்லாத்துக்கும் ஆசை வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம். ஸோ அந்த இடமும் அந்த தியான ஆலயமும் நமக்கு வந்து இன்னும் நல்லா ஒரு சிமெண்ட்லாம் போட்டு ஒரு பக்காவாக அது ஒரு இது வரணும். அதுக்கு நம்ம எல்லாருடைய ஒட்டுமொத்த ஒரு முயற்சி. அடுத்து நம்முடைய குருநாருடைய சமாதி அழகர் கோயிலில் அங்கே வந்து ஒரு தியான ஆலயத்தை உருவாக்கணும். அது நம்ம எல்லோருடைய ஒட்டுமொத்த முயற்சியாக நம்ம குருவுக்கு செய்யக்கூடிய பெரிய ஒரு அர்ப்பணிப்பு. அது வந்து ஒரு தலைமைப்பிடமாக இன்றைக்கு இருக்கும். அடுத்து நம்ம குருநாதர் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, சென்னையில் என்றும் எனது முதல் ஆண்டு குரு பூஜையிலே சென்னையில் முழுக்க நாங்கள் இருந்து எல்லா பக்தர்களும் ஆசீர்வாதம் செய்கின்றேன். அவர்களுடைய எண்ணங்கள் சென்னையில் இருந்து தான் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது. அவர் செயல்படுத்துகிறாரு, நம்ம கருவியாக இருந்து நம்ம நடந்துக்கிட்டே இருக்கிறோம். சர்க்குரு சிரோபிக்ஷு உலக அமைதி தியான மையம் அப்படிங்கிறது சென்னையில் அது ஒரு இடத்துல, அது எங்கே அவர் கொடுக்குறாரோ அவருக்குரிய நேர காலங்கள் வரும்பொழுது அது ஒரு ஏகாக்கிரமான இடமாக இருக்கும், ஒரு வயல் சூழ்ந்த இடமாக இருக்கும். அந்த இடத்துல அது யாருக்கு இடம் கொடுக்க போகிறா, யார் செய்ய போகிறா எல்லாமே குருநாதர் அவர் கையில் இருக்குது. அவர் கண்டிப்பாக அந்த நேர காலங்கள் வரும்போது நிச்சயமாக காமிப்பார். அந்த தியான மையத்தில் அது வந்து பிரம்மச்சரியம், இல்வாழ்வான், வானப்பிரசவம், சன்னியாசம் 4 நிலைகள். இப்போ எல்லாருமே பிரம்மச்சரியத்தை முடித்து இல்வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. இல்வாழ்க்கையில் உங்களுடைய கடமைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டே அங்கேயே அப்பப்போ வந்து தவம் பண்ணிக்கலாம். இல்வாழ்க்கையில் செய்யக்கூடிய கடமைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வானப்பிரசவம் வரும்பொழுது ஒரு சாதகர்களாக
அங்கே வந்து நீங்கள் அழகாக உட்காந்து ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 8 மணி நேரம் தவம் பண்ணலாம், தியானம் பண்ணலாம், உங்களுடைய தியான நிலையை உயர்த்தி கொண்டே செல்லலாம். அப்போ சாதகர்களுக்கு அந்தந்த ஸ்டேஜுக்கு நம்ம பயிற்சி கொடுக்க போகிறோம். அதுக்காக நீங்கள் பிரம்மச்சரி வரக்கூடாதுன்னு இல்லை. பிரம்மச்சரிகள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பயிற்சின்னு கொடுப்போம். அது வந்து அட்வான்ஸு ஸ்டேஜ் ஆஃப் பயிற்சி இருக்காது. மந்திர தியானம் எப்படி பண்ணணும் அப்படின்னு. பிரம்மச்சரியத்து முன்னாடி இல்வாழ்க்கை இருந்தாங்கன்னா இல்வாழ்க்கை என்ன மாதிரி ஒரு தவம் பண்ணணும், அப்புறம் இல்வாழ்க்கை செய்யக்கூடிய கடமைகள்லாம் செஞ்சாச்சு, வானப்பிரசம் வரும்பொழுது அவங்களுடைய தவநிலை எப்படி இருக்கும், அவங்களுடைய சாப்பாட்டு முறை எப்படி இருக்கும், அதையும் முடித்து சன்னியாசிக்கு வந்துட்டான்னா 7 கவலம் இல்லை 5 கவலம் தான் உப்புலா சாப்பாடு நமக்கே தான் வருது சரியா. அந்த நிலையில் அதை மட்டும் சாப்பிட்டுட்டு தவத்தில் இருக்க போகிறோம். அப்புறம் நம்ம முக்தியை நோக்கி போக போகிறோம். இது ஒரு நிச்சயமாக அதனுடைய காலகட்டங்கள் வரும்பொழுது அமையும். இந்த இடத்துல ஒரு சொன்னதுனால சொல்கிறேன். ஸோ அதையும் நம்ம சிறப்பாக பண்ணி குருவுக்கு நம்ம நிறைய பக்தர்களை இல்வாழ்க்கையில் பிரம்மச்சரியத்திலிருந்து அவர்களை சன்னியாசிக்கு அழைத்து செல்வது குருவுடைய கையில் இருக்குது. அதான் ரியல் சன்னியாசம்ங்கிறது. அதான் எல்லாத்தையும் பற்றற்று நம்ம எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு. இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை நமக்கு தெரிஞ்சோம் இல்லையா. ஒரு பிரம்மச்சரியத்தில் எப்படி இருக்கணும் இருந்தாச்சு, இல்வாழ்க்கையில் இதான வாழ்க்கை வாழ்ந்தாச்சு, அந்த இல்வாழ்க்கையில் செய்யக்கூடிய கடமைகள் எல்லாம் செஞ்சு அவர்களையும் திருப்திப்படுத்தியாச்சு. அதுக்கப்புறம் சன்னியாசம் பற்றற்ற நிலை. அப்போ நமக்கு வந்து அதுக்கப்புறம் இறங்கி வரவே மாட்டோம். வாழ்க்கையில் நான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டேன், இப்போ நான் இறைவனை நோக்கி பரம்பொருளை நோக்கி அந்த முக்தியை நோக்கி செல்கின்றேன். மனம் கீழே இறங்கியே வராது. லாஸ்ட்டு வரும்பொழுது எடுத்தவொடனே ஒரு 5 நாள் தவம் பண்ண அவனே சன்னியாசி ஆகிட்டேன்னா திருப்பி அவர் இல்லறதுக்கு வந்துடுவார். அப்படி போகக்கூடாது. அதனால் பிரம்மச்சரியம், இல்வாழ்வான், வானப்பிரசவம், சன்னியாசம் அதான் சரியான முறை. ஸோ அந்த வகையில் தான் நம்முடைய குருநாதர் நமக்கு அந்த வடிவமைத்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் அந்த குரு பூஜைக்கு உழைத்த எல்லா பக்தர்களுக்கும் நம்ம வந்து மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்களையும், நன்றி சொல்லக்கூடாது. நமது நன்றி அப்படின்னா அது வந்து மற்றவர்களுக்கு சொல்லக்கூடியது. அவங்களுடைய தொண்டு தொடரணும். நம்முடைய பக்தர்கள் எல்லாருமே மதுரை குரு பூஜையும் சரி, சென்னை குரு பூஜையும் சரி, அதே மாதிரி இந்த குருவாயூரத்தில் இந்த இடத்துலையும் சரி மிகச்சிறப்பாக அந்த தொண்டு ஆற்றின எல்லா பக்தர்களுக்கும் குருவுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும், அந்த தொண்டு வளரணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். மதுரையில் சார்பாக நம்ம முத்துலாயுதம் சுவாமி நேரில் பார்த்த ஒரு தொண்டர் விடாமல் வந்திருக்கிறாரு. வாங்க முன்னாடி வாங்க வாங்க. முத்துலாயுதத்துக்கு மேலே சுவாமி மேலே ஒரு அளவற்ற பாசம், பண்பு, பற்று உண்டு. நாங்கள் பேசுகிறது தான் பணிவாக பேசுவோம். முத்துலாயுதம் சாமிகிட்ட பேசுகிறதே வந்து கேஷுவலாக தான் பேசுவார். அதே மாதிரி சாமிகிட்ட நிறைய டோஸ் வாங்கிவிடுவார். அதை பற்றி கவலைலாம் பண்ண மாட்டார். யார் திட்டுறா, குரு தானே திட்டுறாரு, வேறு யார் திட்டுறா, அவர் திட்டான வந்தால் வளர போகிறோம் அப்படின்ட்டு குருவோட நெருக்கமாக இருந்து கேஷுவலாக தான் பேசுவார். கேஷுவலாக திட்டு வாங்கிட்டே இருப்பார். எங்களுக்கு மண்டையில் கொட்டு விழுந்துகிட்டே இருக்கும். கொட்டு விளவில் நாங்கள் உயர்ந்துக்கிட்டே போவோம். அதனால் அவரையும் நாம் இந்த இடத்துல மதுரை சார்பாக வந்திருக்காங்க, வாழ்த்துறோம். ஓகே, நன்றி நன்றி நன்றி. ஒரு சின்ன முத்திரை பண்ணிக்கலாம். அதற்கு முன்பாக நம்ம அந்த குருவாயூர் ஸ்தலத்தில் இவ்வளவு கூட்டத்தையும் சிறப்பாக நம்மளை கூட்டு வந்து அந்த ஒவ்வொரு வருடம் டிடிஆருக்கு ஒரு டிடிஆராக இருக்கக்கூடிய நம்ம பாலாஜி அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சரிதா? அது ஒரு சிரமமான ஒர்க்கு, மென்டல் ஒர்க். அது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்குள்ள எவ்வளோ டிப்ரெஷன், டென்ஷன் ஆகுது அப்படிங்கிறது அதில் உள்ளே போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ அதை வந்து குருநாதர் அவருக்குன்னு அது கொடுத்துருக்கிறார். அந்த கடமையை சிறப்பாக பண்ணிட்டு வராங்க. அதே மாதிரி அன்னதானத்துக்கு குருவாயூருக்கு ஒரு நாளைக்கு முந்தையே நம்ம கருணாமூர்த்தி, கிரிசார் 2 பேரும் வந்து அதை சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கு வாழ்த்துக்கள். பிரேம் கேட்ரிங் அவங்களுடைய குடும்பமே இன்றைக்கு வந்திருக்காங்க. ஐயா பெரிய அங்கே நமக்கு வெங்கடாஜலதியாக காட்சியளிக்கிறாங்க. அவர்களுக்கும் அவங்களுடைய கேட்ரிங்க்கும் வாழ்த்துக்கள். ஸோ நம்ம என்றைக்குமே வாழ்க்கையில் உற்சாகமாக இருப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை பற்றி நம்ம பெருசாக எடுத்துக்கிட்டே கூடாது. பிரச்சனைகளை விட்டுருங்க, பகவான்கிட்ட விட்டுருங்க, குருவிட்ட விட்டுருங்க. நம்ம சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்க்கையை கொண்டு போயிட்டே இருக்கணும். குருவர்கள் நமக்கு நிச்சயமாக இருக்கும். சின்ன சின்ன குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் காலையில் அதிகாலையில் எழுந்து கண்ணை மூடி அந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும், எல்லோருக்கும் அந்த இறையருள் குருவர்கள் கிடைக்கணும்னு பிரார்த்தனை வச்சுக்கிட்டே வாங்க. அந்த பிரார்த்தனை நிச்சயமாக வெல்லும். வாட் cannot be achieved, it can be achieved through prayer. ஆனால் அந்த பிரார்த்தனை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம இந்த லைனில் இருக்கிறவங்களுக்கு நமக்கு சகிப்புத்தன்மை, விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, பொறுமை, நிதானம், தன்னம்பிக்கை இதெல்லாம் நமக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு இதெல்லாம் இல்லாட்டா நான் இதில் இருக்க முடியாது. எவ்வளவோ கமெண்ட்ஸ் கேட்டிருப்பேன். அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே நினச்சோம்னா இந்த சர்வீஸே நடக்காது. யார் சொன்னாலும் அவர்களை வாழ்த்தணும். முதல்ல அது நமக்கு முதல்ல வரணும். உங்களை திட்டுறாங்களா அவங்கள தான் நம்ம வாழ்த்தணும். மறைமுக திட்டுறாங்களா சந்தோஷமாக வாழ்த்துங்க, தப்பே கிடையாது. நேரில் திட்டினாலும் வாழ்த்துங்க. திட்டுறவங்கள நம்ம வாழ்த்த கற்றுக்கிடணும். வெறும் அறியாமல் திட்டுட்டு போகிறாங்க, அவ்வளோதானே. நம்ம கண்ணபடி யோசிச்சு பாருங்கள், நம்மளோட தவறு இருக்கா திருத்திக்கிடுவோம். இல்லையா, அறியாமே திட்டுறாங்களா, ரைட், இறைவா அவனுக்கு நல்ல ஒரு ஆற்றலை கொடு, அவர் நல்லா இருக்கட்டும். எல்லோரிடமும் ஒரே சமமான அன்பு இருக்கணும். அதுதான் ஆன்மீகத்தினுடைய அடிப்படை. ஸோ அதையும் நம்ம வளர்த்து கொள்ளணும். ஓகே, நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. ஒரு சின்ன முத்திரை பண்ணிக்கலாம். முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. சின்முத்திரை, பெருவிரல், ஆள்காட்டி விரல் நுனி கைமடியில் வச்சுக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் உச்சியில் இருக்கட்டும்.
டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகும், மன அமைதி கிடைக்கும், இரத்த அழுத்தம் நீக்கக்கூடியது, பாசிட்டிவ் தாட் கிடைக்கும். தினமுமே காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக மன அழுத்தம் ஏற்படும் பொழுது இந்த முத்திரை ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நல்ல ஒரு அமைதி கிடைக்கும், ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒன்று சொல்ல மறந்துட்டு, நம்முடைய பயணிக்கக்கூடிய நம்ம ஃபோட்டோகிராஃபர் அண்ட் வீடியோகிராஃபர் பாசத்துக்குரிய ரவி வாங்க முன்னாடி வாங்க. அவருக்கு குருவர்கள் இருக்கிறதுனால இவ்வளோ தூரம் எப்போ ஆரம்பித்தோமோ முன்னாடி வாங்க, ஆரம்பித்த காலத்திலேருந்து நம்மளோட ஆஸ்தான ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறாரு. இப்போ குருவாதருக்கும் நம்மளை கூப்பிட்டு பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம வீடியோகிராஃபர் அவர்களுக்கும் வாங்க முன்னாடி வாங்க, அவர்களுக்கும் நம்ம இந்த இடத்துல வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். ஆதி முத்திரை கட்டவர்களை வச்சுக்கோங்க, நாலவர்களை மடிச்சுக்கோங்க, கை எப்படி மடியில் வச்சுக்கோங்க, நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. ஒரு 5 டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். உடம்புல உயிரோட்டம் நன்றாக இயங்கும், சுறுசுறுப்பாக இருக்கலாம், நோய் எதிர்பார்த்தல் கிடைக்கும், தன்னம்பிக்கை கிடைக்கும். தினமே காலை மாலை 2 வேளை சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். மனச்சோர்வு உடல் சோர்வு ஏற்படும் பொழுது இந்த முத்திரையில 2 நிமிஷம் பண்ணுங்க, நல்ல பலன் கிடைக்கும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்து நம்ம ஒரு பக்தி இசை பண்ணிட்டு வரோம். அந்த இசை குடும்பத்தில் எல்லோருமே இருக்கிறோம். அதில் பயணிக்கக்கூடிய நம்ம ஃப்ளூட் மாஸ்டர் பிரபாகரன் அவர்கள் முன்னாடி வாங்க, வாழ்த்துக்களை தெரிவித்துக். அவர் பல ஆன்லைன் கிளாஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த நம்ம நடத்தக்கூடிய வெளியே எங்கெங்கே பஜன்ஸ் பண்ணுறோமோ அதில் வந்து எந்த ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்காம அந்த பஜனையை வந்து ஒரு தியான மார்க்கமாக கொண்டு சென்று நம்மோடு இணைந்து பயணிச்சுட்டு இருக்காரு. வாழ்த்துக்கள். பிராணமுத்திரை மோதிர விரல் சுண்டு விரல் என்னோட மையத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க. 2 விரல் சேர்த்துக்கோங்க, கை எப்படி மடியில் வச்சுக்கோங்க, நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. சிறுநீரகப்பை நன்றாக இயங்கும், கிட்னி ஃபங்க்ஷன் நன்றாக இருக்கும், நோய் எதிர்பார்த்தல் கிடைக்கும், தன்னம்பிக்கை கிடைக்கும், சுறுசுறுப்பாக இருக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எவ்ரி சண்டே காலையில் நம்ம யோகாலயம் மாங்காட்டில் 7 to 8 யோகா கிளாஸு. அந்த 7 to 8 யோகா கிளாஸ் வந்து ஒருக்க கூட ஆப்சண்ட் ஆகாமல் கரெக்டாக எடுக்கக்கூடிய நம்ம சுந்தரபாண்டியன் நடிவாங்க. அது மட்டும் இல்லை, 7 to 8 முடிச்சுட்டு பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி அவர் வீட்டுக்கு போகும்போது 11 மணி ஆயிரும். மிஸ்டு காலுக்கு ஃபோனை வந்து சைலண்டில் போட்டுருப்பாரு. அவங்க வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட 10-15 மிஸ்டு கால் வந்திருக்கும். நானே ஒரு தடவை பார்த்துட்டு என்ன நிறைய வந்திருக்கேன், எப்படின்னா திட்டுவாங்க போகிறோம், அது கூட 20 இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே வாங்கிக்கலாம். குருவுக்காக சர்வீஸ் பண்ணுறாங்க, அந்த வில் பவரில் இருக்கிறாரு. வாழ்த்துக்கள். ஓகே. ஒவ்வொருத்தையும் குருநாதர் ஒவ்வொரு வேலையை வாங்கிடுவாங்க. அது வந்து குருவுடைய அனுகிரகம். அதே மாதிரி நம்ம காட்டுப்பாக்கத்தில் ஆரம்பித்ததிலிருந்து இன்று வரைக்கும் நம்ம முனிரத்னம் அவர்கள் காட்டுப்பாக்கத்தில் ஆரம்பிக்கும் பொழுது குருபதிக்கு ஒரு 5 கிலோ 6 கிலோ அரிசி ஒரு சைக்கிளை வச்சு கட்டிட்டு கொண்டு வந்து, சார் எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன காணிக்கை சார், நீங்கள் அப்போல்லாம் அப்படி தான் அன்னதானம் பண்ணுவோம், அங்கேயே நம்ம எடுத்து பண்ணுவோம், பண்ணிக்கோங்க சார் அப்படின்னு. அதிலிருந்து இன்று வரைக்கும் அவர் குடும்பத்தோடு நம்ம இதில் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ வந்து நிறைய பக்தர்களுக்கு வீடு வீடாக சென்று இந்த இன்விடேஷனை கொடுத்து எல்லோரும் வரணும், அது வந்து வெறும் பண வசூலுக்காக அல்ல, அந்த குருவாரல் எல்லாருக்கும் சென்றடையணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் தனது குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அந்த செட்டியாரம் முழுக்க எல்லாரையும் பார்த்து இன்விடேஷனை கொடுத்து ஒரு டொனேஷனையும் கலெக்ட் பண்ணி, அது மட்டும் அல்ல, அது முடிஞ்சதுக்கப்புறம் சண்டை போட்டுனாலும் அவங்களுக்கு பிரசாதம் கரெக்டாக போய் சேர்ந்தே ஆகணும், அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒரு அன்பு தான். எல்லா வீட்டுக்கும் யார் ஒருத்தரோட விட மாட்டார். யார் யார் அந்த டொனேஷன் கொடுத்தாங்க அவங்க இல்லத்துக்கு எல்லாம் கொண்டு போய் சென்று அந்த பிரசாதத்தை சேர்த்து இதே இது உங்கள் பணி தொடரணும் அப்படின்னு ஒரு பண்ணிட்டு இருக்காரு. முன்னாடி வாங்க, அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். சூன்ய முத்திரை நடுவிரல் மடிச்சுக்கோங்க, 2 நேரத்தில் கட்டை விரல் வச்சுக்கோங்க. ஓகே, மீதி விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. ஓகே, கை எப்படி மடியில் வச்சுக்கோங்க, நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் உச்சியில் இருக்கட்டும். தைராய்டு பேராதைராய்டு நன்றாக இயங்கும், இதய வாழ்வுகள் நன்றாக இயங்கும், கழுத்து வலி நீக்கக்கூடியது, ஹார்ட் ஃபங்க்ஷனிங் நன்றாக இருக்கும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த யோக குடும்பம் குருவுடைய அனுகிரகத்தோடு இப்படி நம்ம அழகாக பயணிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா இவ்வளவு விஷயங்களை குரு நம்ம ஒரு உடலை ஒரு கருவியை பயன்படுத்திக்கிறாரு. அதை பேஸ் பண்ணி நம்ம புத்தகங்கள் எழுதுகிறோம். எல்லாமே அவருடைய அனுகிரகம், அவருடைய ஆற்றல்.
ஸோ அது சிறப்பாக நடக்கணும் அப்படின்னா இப்போ நான் ஒரு குடும்பத்தில் இருக்கேன். குடும்பத்தில் இருக்கும் பொழுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவியும் சரி, எனது மகள், அதே மாதிரி மருமகன், அவங்க 3 பேருமே அந்த ஒத்துழைப்பு, அந்த இன்வால்மெண்ட் இல்லாட்டா அது செய்ய முடியாது இல்லையா? அப்படி முன்னாடி வாங்க 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 வாங்க. இப்போ நான் குருவாயூர் போகிறேன்னு சொல்லும்போது நீங்கள் போயிட்டு வாங்க, எங்களுக்கு நான் வர வேண்டிய பிடிக்கல அப்படின்னு வீட்டில் இருந்தாங்கன்னா மனசு எப்படி இருக்கும்? வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு மனசு போயிட்டு இருக்கும் இல்லையா? சேர்ந்து நின்றுங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒற்றுமையாக நம்ம பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறோம், வாழ்த்துக்கள். அந்த சர்வீஸுக்கு நம்மளால் முடிந்த ஒரு உதவியை கரெக்டாக நம்ம வந்து ஒரு இது உதவி கிடையாது, ஒற்றுமையாக சேர்ந்து 10 பேர் பலனடைகிறாங்க அப்படின்னா நமக்கு பெரிய சந்தோஷம். ஸோ அந்த இதை அந்த அர்ப்பணிப்பு இருந்தால் தான், அது குருனுடைய அனுகிரகத்தோடு தான் அந்த பண்புகளை குரு கொடுத்துருக்காரு. அதுக்காக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்கிறேன். அதே மாதிரி நம்ம இந்த அற்புதமான ஒரு வீடியோ பார்த்தோம், ஒரு 30 வருட ஒரு சாதனை அப்படின்னு. அந்த வீடியோவை அதை எடிட் பண்ணி, அது வந்து பெரிய பெரிய எடிட்டர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னவங்க கூட இந்த அளவுக்கு பண்ணியிருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அது எல்லாருமே பார்க்க வைத்து இது பார்க்கணும், இதில் என்ன இருக்குன்னு பார்க்கணும் அளவுக்கு அந்த ஒரு விஷயத்தை தூண்டி பண்ணது நம்ம அனிருத் பாலாஜி. அதே மாதிரி சுந்தர் வச்சுருவாங்க, பாலா அங்கே இருக்காங்க, கிச்சனில் இருக்காங்க. பாலாவுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிட்டோம். அவர் கிச்சனில் இருந்து சமைச்சிட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிடித்ததுன்னு இருக்கு இல்லையா? அந்த பிடித்ததை செய்யும் பொழுது ஈடுபாட்டோட செய்ய முடியும். அதனால் அவர் அதை உட்காந்து மிக சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு. கிச்சனில் மட்டும் அவர் பண்ணலை, வீட்லையுமே இவருக்கு வந்து அவர் வந்து ஒரு என்னை பொறுத்தப்படும் குருவாயூரப்பன், அவ்வளோதான். குருவாயூரப்பன் கொடுத்து ஒரு குருவாயூரப்பன். வீட்டையும் பார்த்து இவளுக்கு வேண்டிய எல்லா வேலையும் பார்த்துட்டு அதே மாதிரி தன்னுடைய ஒர்க்கையும் பார்த்து கொண்டு ஒரு சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு. சிறந்த கணவர் அப்படிங்கிற அவார்டு கொடுக்கலாம் அவருக்கு. வாழ்த்துக்கள். எத்தனை பேர் சார்? நானே போய் கிச்சனில் போய் காபி போட்டதில்லை. காபி வாங்கினா யாராவது வந்தாங்கன்னா வெளியே கடையில் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிடுவேன். இன்னும் போட முடியாது அப்படின்ற. ஆனால் அது ஒரு காலம். ஓகே, சின்ன மூச்சு பயிற்சியோட நம்ம நிறைவு பண்ணுவோம். நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. கைச்சின் முத்திரை. நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. 2 கைச்சின் முத்திரை. 2 நாசியோடைய மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. இப்போ அந்த மூச்சை மட்டும் அமைதியாக 1 மினிட் வாட்ச் பண்ணுங்க. மனதிற்குள் ஓம் சர்க்குரு சிறுவிக்ஷுவே சரணம், ஓம் ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷியே சரணம், ஓம் ஸ்ரீ குருவாயூரப்பனே சரணம். ஒவ்வொரு வருடமும் சர்க்குரு சிறுவிக்ஷு நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமும் அனுகிரகமும் புரிந்து இந்த புனித அற்புதமான ஆன்மீக யாத்திரையை தொடர வைத்து குருவினுடைய அனுகிரகம் நம் அனைவருக்கும் பரிபூரணமாக கிடைக்கட்டும். நமது தொண்டு வளரட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி, ஓம் சாந்தி சாந்தி சாந்தி, ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ரிலாக்ஸ் பண்ணு. பக்தவச்சலம், மகேஷ், ராஜா, இன்னும் நிறைய பேர் வராமல் இருக்கிறாங்க. அவர்களுடைய தொண்டும் தொடர்ந்து இங்கே பல வகையான தொண்டுகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவர்களுக்கும் குருவுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.